உலகக்கோப்பை தொடர்பான சில பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளன. அவர்கள் அந்த நேரத்தில் விமான சேவைகளை ஏற்பாடு செய்வார்கள். அவர்களின் 2 வருட விடுமுறையை அந்த நேரத்தில் எடுப்பார்கள். காரணம், கால்பந்து தான் முக்கியமாக நடக்கிறது. பின்னர் அதன் மூத்த அதிகாரிகள், பெரிய பெரிய நபர்கள் விமான சேவைகளை ஏற்பாடு செய்வார்கள். அவர்கள் அதேபோல் குரூஸ் கப்பல்களையும் அந்த நேரத்தில் ஏற்பாடு செய்வார்கள். முழுமையாக உலக கோப்பையை அனுபவிக்கிறார்கள். நீங்கள் அதேபோல் எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் கத்தாருக்கு வந்து இதை சொல்ல முடியுமா? அதுதான் அதன் தோல்வி, ஃப்ளாப் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டேடியத்திற்கு வெளியே போட்டிகள் நடக்கும்போது அங்கு ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள் அணிகளுக்காக. இந்த கத்தார் மதத்துடன் இணைத்து இதை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போது அதற்கு எந்த சுதந்திரமும் இல்லாமல் போனது. பெண்களும் அதே போல். காரணம், பெண்கள் உட்பட இதை மிகவும் அனுபவிக்கிறார்கள். காரணம், நேரில் ரஷ்யாவில் நடந்ததை நான் பார்த்தேன், பிரேசிலில் நடந்ததை நான் பார்த்தேன், ஜெர்மனியில் நடந்ததை நான் பார்த்தேன். அதை பற்றி நான் அப்போது கூறியபோது பலர் என்னை திட்டினர், கடுமையாக, கோபத்துடன். அதில் என் பழைய பள்ளி நண்பர்கள் இருந்தனர், கல்லூரி நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் வாழ்நாளில் உலக கோப்பையை நேரில் பார்த்ததில்லை. இதை டிவியில தான் பார்த்திருக்கிறார்கள். டிவியில் பார்ப்பது மட்டுமே உலக கோப்பை. ஸ்டேடியங்களுக்கு வெளியே அது ஒரு பெரிய விழா. காரணம், அது ஒரு கார்னிவல் போன்றது. அதை நீங்கள் அங்கு உலக கோப்பையுடன் இணைத்து மட்டுமே பார்க்க முடியும். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் தங்களின் 2 அல்லது 3 ஆண்டுகளில் சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு செலவழிக்க வருகிறார்கள். இதற்குள் இஸ்லாமிய ஆடை குறியீடு, கோப்பு, கோடு, அது தேவை, இது தேவை என்று சிலர் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். ஜாகீர் நாயக் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். இது அர்த்தமில்லாதது.